Hello everyone, welcome to Lockdown with Harry. Beyond Red Walls of Siege அப்படிங்கிற சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்ல ஒவ்வொரு எபிசோட்லையும் சிஜில இருந்து வெளியில வந்த முக்கியமான பர்சனாலிட்டிஸ் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. And we are in our 12th episode, which is My Day Starts with Curiosity and Ends with Satisfaction. A conversation with Pavitra Rajeshwaran, neuroscientist. Okay, so before getting started with the interview, நான் ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுல முதல் விஷயம் என்னன்னா, நான் பண்ண எபிசோட்ல தேர்ட் எபிசோட் போய் பாத்தீங்கன்னா மனோபாரதியின் கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு எபிசோடு இருக்கும். ஸோ மனோபாரதி அப்படிங்கிற சீனியர் கூட அவரோட புக் ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, அவரோட ஸ்டார்ட் அப் மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசியிருப்போம். மனோ நான் எப்பயுமே அவர் ஃபேஸ்புக் போஸ்ட் ஆகட்டும், மற்ற எந்த விஷயம் பப்ளிக் சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா, எந்த விஷயம்லாம் வந்து அவர் லைஃப்ல நடந்த விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அவர் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் இப்படி மூவ் பண்றது அப்படிங்கறது வந்து ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் ரீசெண்டா சொன்ன விஷயம் வந்து, அவர் ரீசெண்டா கொரோனால பாதிக்கப்பட்டு 14 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இப்போ நல்லா கியூர் ஆகி இப்போ வெளில வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட் எழுதியிருந்தாரு. அதை படிச்சு ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க. ஸோ கொரோனால வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டது அவருக்கே தெரியாம இருந்து டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாசிட்டிவ் தெரிய வந்து அந்த 14 நாள் எவ்வளோ மென்டலி பிசிக்கலி கஷ்டப்பட்டாரு அந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் கியூர் ஆகி வந்த பிறகு எவ்வளோ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாரு. ஸோ அதனால கொரோனா வந்து கண்டிப்பா கியூரபிள், அதை பத்தி யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா மற்றவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணவும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆமாங்க. ஸோ வந்த பிறகு கியூர் பண்றது ஓகே. ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அது வராம பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நீங்களும் சேஃபா இருக்கணும், மற்றவங்களும் சேஃபா இருக்கணும், உங்க குடும்பத்தையும் சேஃபா பார்த்துக்கணுங்க. ஸோ அப்படிங்கிறது மனோபாரதி அண்ணாவோட வேண்டுகோள். ஸோ உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரியணும், ஸோ அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா மனோபாரதி அண்ணாவோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போய் படிங்க. அண்ட் ஏன் சார்பாகவும் வியூவர் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் மனோபாரதி அண்ணா இன்னும் ஸ்ட்ரென்த்தோட ஸ்ட்ராங்கோடையும் வரணும்னு வேண்டிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட 8th எபிசோட்ல வந்து ஐ டாக் வித் ஹேமபிரபா, மெட்டீரியல் சயின்டிஸ்ட். ஸோ அப்போ பேசிட்டு இருந்தப்ப அவங்கள்ட்ட ஒரு ரேண்டமான கொஸ்டின் கேட்டேன். ஓகே ஹேமா, நீ உங்களை மாதிரி நிறைய சீனியர்ஸ் வெளியில வந்திருப்பாங்க மெட்டீரியல் சயின்ஸ்ல இருந்து. ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஜூனியர்ஸ்க்கு ஏதாவது பண்றீங்களா, இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து இப்போ எதுவும் நாங்க பண்ணலன்னா நாங்கள் ஃபியூச்சர்ல தான் பண்ணலாமான்னு யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லிட்டு சும்மா அப்படியே போயிடுவாங்க. ஆனா ஹேமபிரபா அப்படி இல்லாம அதை பத்தி உண்மையிலே யோசிச்சு அவங்க பேட்ச்மேட் வருண் அப்படிங்கிற பையன் கூட சேர்ந்து அவங்க இப்ப இருக்கிற கரண்ட் ஜூனியர்ஸ்க்காக இருக்கிற சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபார்ம் பண்ணி 10க்கும் மேற்பட்ட வெபினார்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி மெட்டீரியல் சயின்ஸ்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நானோ சயின்ஸ்னா என்ன, மேற்படிப்பு பத்தி எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க வெபினார்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேமபிரபா அண்ட் வருண். நான் இன்டர்வியூல கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து ஸ்பார்க் பண்ணிருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், அதுல இருக்கிற சீனியர்ஸ் யாராவது கூப்பிட்டு பேச முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள்ட்ட ஐ ட்ரை டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் தம். அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கெஸ்ட் யாராவது வந்து இப்போ த்ரூ அவுட் ஒரு வெபினார் கொடுக்கணும், நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. ஐ வில் ட்ரை டு டு மை பெஸ்ட். ஓகே, so let's talk about Pavitra Rajeshwaran. So யாருங்க இந்த Pavitra Rajeshwaran? Pavitra Rajeshwaran பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நம்ம சிஜில படிக்கிறாங்க. ஸோ Pavitra Rajeshwaran பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்னன்னு ஒரு சின்னதா சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நிறைய பேருக்கு இந்த பயோமெடிக்கலையும் இந்த பயோ டெக்னாலஜியும் குழப்பிடுறாங்க, ரெண்டும் ஒன்னா கிடையாது. ஸோ ஓகே, ஸோ இந்த பயோமெடிக்கல்னா என்ன? ஸோ பயோமெடிக்கல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க டாக்டர் போறீங்க, ஸோ போன டாக்டர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு மிஷின் வச்சு பிபி எவ்வளோ செக் பண்ணுவாரு, அப்புறம் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணுவாரு, அப்புறம் உங்களுக்கு ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா ஈஸி எடுக்க சொல்லுவாரு, அப்புறம் உங்களுக்கு எலும்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை டயக்னைஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு மிஷின்ஸ் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு டிசைன் பண்றாங்க நினைக்கிறீங்க? டாக்டர்ஸா? கிடையாது. ஸோ மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற நிறைய இன்வென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜினியரிங் இன்வென்ஷன்ஸ் பண்றதை பத்தி படிக்கிறதா வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2008ல தான் வந்து சிஜில ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இது இட்ஸ் பார்ட் ஆஃப் இசி டிபார்ட்மெண்ட். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு பவித்ரா ராஜேஸ்வரன். பவித்ரா வளர்றப்பே வந்து ரொம்ப கியூரியஸான பொண்ணுங்க. ஸோ எதுனாலுமே ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணுன்ற ஆசை இருந்திருக்கு. ஸோ சின்ன வயசுல அவங்க அம்மாட்ட தக்காளியை வாங்கி அதில் எப்படி கரண்ட் வருது, பொட்டேட்டோல வந்து ஒரு குச்சியை சொருவி வந்து இதுல இருந்து கரண்ட் போதா, இந்த மாதிரி சின்ன சின்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி அதுல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து கியூரியஸான இருந்த பொண்ணு. அப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஸோ மார்க் மட்டுமே இல்லாம எனக்கு அப்ளிகேஷன் நிறைய தெரியணும். ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 10 சப்ஜெக்ட்டுமே பத்தி ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நல்லா படிக்கணும், அதுல அப்ளிகேஷன் நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு பிரெட் போர்ட் போயிட்டு தனியா வாங்கிட்டு வந்து ரூம்ல உட்காந்து சால்டர் பண்ணி நிறைய விஷயம் வந்து ப்ராக்டிக்கலா நிறைய கத்துட்டாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், 2008ல தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் சிஜில ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2009ல வந்த பேட்ச். ஸோ நிறைய சீனியர்ஸ் கிடையாது அதை பத்தி தெரிஞ்சுக்க. ஸோ இதுல என்ன மேற்படிப்பு இருக்கு, இல்ல என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே தானாவே தேடி 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 பார்த்து
அதுல இன்டர்ன்ஷிப், கான்ஃபரன்ஸ், மேற்படிப்பு இந்த மாதிரி எல்லாமே போயிருக்காங்க. ஸோ டோட்டலி ட்ரிவன் பை கியூரியாசிட்டி. ஸோ எப்படி நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து மாஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ்க்கு மாஸ்டர்ஸ் போறாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் அவங்க படிச்சது வந்து பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ அங்கே மாஸ்டர்ஸ்ல வந்து நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அவங்க யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல 3-4 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் ஷீ காட் டு டாக் டு சோ மெனி சர்ஜன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஸோ அவங்கள்ட்ட பேசுறப்ப தான் ஓகே நம்ம என்ன இன்ஜினியரிங் இன்வென்ஷன்ஸ் இங்கே கொண்டு வரலாம், ஸோ என்ன மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப அதை பத்தி திங்க் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து பிச் பண்றாங்க. அது டாக்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ அதனால ஓகே இந்த ப்ராஜெக்ட் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஓடியில பயங்கரமான ஆள் இவங்க, அப்புறம் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டியில பயங்கரமான ஆள், மிஷின் லேர்னிங்ல பயங்கரமான ஆள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜியில யூஸ் பண்ணி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கிற இன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர்ஸ் முடிக்கிறாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பவித்ரா வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ்ல ஸோ மாஸ்டர்ஸ் முடிக்கிறாங்க பவித்ரா. அது முடிச்சுட்டு ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுல பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டரா ஜாயின் பண்றாங்க. ஸோ பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டரா ஜாயின் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. இது வரைக்கும் அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து 4 வந்து பேட்டன்ட் வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இவங்க வெர்ச்சுவல் ரியாலிட்டியில பண்ணுங்க. ஸோ வெர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னங்க? ஸோ ஒரு டிவைஸ் நீங்க கண்ணில் மாட்டிப்பீங்க, அப்புறம் கையில ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அந்த சிஸ்டம் ஆன் பண்ணோன்னா நீங்க அந்த வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட்ல போயிடுவீங்க. ஸோ அங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுவீங்க. ஸோ அங்க இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு அங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அங்க இருக்கிற என்வரன்மெண்ட்டையும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லையா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம பவித்ரா வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஸோ தேர் இஸ் சம்திங் கால் இன்டியூபேஷன் ப்ராசஸ். இந்த இன்டியூபேஷன் ப்ராசஸ் ஒன்றும் இல்லைங்க, சுவாச கோளாறு, அதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த பேஷண்ட்ஸ் வந்து வர்றப்போ அவங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த மூச்சு வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இன்டியூபேஷன் ப்ராசஸ் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து மூச்சு குழாயில வந்து ஒரு டியூப் அனுப்பி அதுல வந்து காத்து ஆக்சிஜன் பம்ப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை வந்து சுவாசிக்க வைப்பாங்க. ஸோ இந்த ஹோல் சிஸ்டத்தை வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த ட்ரைனிங் ரூம்ல போயிட்டு ஒரு டம்மி இருக்கும். அந்த டம்மியில தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் கற்றுப்பாங்க. ஸோ இந்த இன்டியூபேஷன் ட்ரைனிங் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம், இதை எப்படி வெர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாருக்கும் ஈஸியா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்ச பவித்ரா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏர்வே வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அது ஒன்றும் இல்லைங்க, வெர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைஸ் நீங்க மாட்டின பிறகு அந்த என்வரன்மெண்ட் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த டம்மிஸ் வந்து என்ன ஃபீல் பண்றாங்க, ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி ப்ராஜெக்ட்ல வந்து அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து வீட்டில இருந்தே இதை எப்படி கத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த டம்மிக்கு பதிலாக இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒரு மாடல் வந்து உங்களுக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க உள்ளங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க பண்ற விஷயங்கள் வந்து கரெக்டா இல்லையான்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் வழியா பார்த்துக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க, வெரி இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட் அஸ் வெல். ஸோ இந்த ஏர்வே விஆர் ப்ராஜெக்ட் வந்து 7-8 வெரி பிக் கான்ஃபரன்சஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் IEEE ஜப்பான்ல நடந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட US கான்ஃபரன்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்டை வந்து ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஸோ பீப்புள் ஆர் ஆக்சுவலி கெட்டிங் ட்ரெயின்ட் இன் இன்டியூபேஷன் பை ஏர்வே விஆர் ப்ராஜெக்ட் டன் பை பவித்ரா. ரொம்ப பெருமையான விஷயம் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இன்டர்வியூல வந்து இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ஆக்சுவலா ஒருத்தவங்க வந்து போட்டுட்டு அதை ட்ரெயின் ஆகிறப்ப அது எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன வீடியோ வச்சு நாங்க பவித்ரா வச்சு டெமோ காமிக்க சொன்னேன். அவங்க அழகா காமிச்சிருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அது முடிச்சுட்டு ஓகே நம்ம ரிசர்ச்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச பவித்ரா வந்து சியாட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்ல வந்து இப்போ நியூரோ இன்ஜினியரிங்ல PhD படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நியூரோ இன்ஜினியரிங்ல என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த புதுசாக லேர்ன் பண்ண விஷயத்த வந்து எப்படி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ லேர்னிங் அண்ட் மெமரைசிங். ஸோ இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் வச்சு நிறைய ரிசர்ச் மூலியமா அதுக்கு எவிடன்ஸ் தேடி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. Without further ado, I welcome you all to my 12th episode. My day starts with curiosity and ends with satisfaction with Pavitra Rajeshwar. Welcome. Hi Pavitra, எப்படி இருக்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கோம். ஸோ லாஸ்டா உன்னை மீட் பண்ணது வந்து LAல வந்து நான் வார்னர் பிரஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நீ வந்த ஹாலோவின் டைம் நினைக்கிறேன். அப்போ வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ போயிருந்தோம்னு நினைக்கிறேன். செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து நேரில் இல்லை, பட் ஸ்டில் பேசுறோம். அதுக்கு நடுவில் வந்து பெரிய ஜேர்னி போயிருக்க. ஸோ அதை பத்தி பேசலாம் தான் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயோமெடிக்கல், ஓகேவா? ஸோ பயோமெடிக்கல்ல யூஸ் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஸ்டில் ஹேவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பயோமெடிக்கல் சிஜில. ஸோ அவங்க டிப்பிக்கலா ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க, ஏன்பா பயோமெடிக்கல் அப்படின்னா, நான் மெடிக்கல் காலேஜ் தான் ட்ரை பண்ணேன்,
ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கிடைக்கல, அதனால சிஇஜில பயோமெடிக்கல் வந்துட்டேன். ஸோ தட் அந்த டொமைன்ல வந்து பின்னாடி வந்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ உன்னோட ஆன்சர் என்ன அதுக்கு? ஸோ கைண்ட் ஆஃப் சிமிலர் ஸ்டோரி. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ரீசன் ஏன் எல்லாரும் சொல்லுவாங்கன்னா பயோமெடிக்கல் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. எனக்குமே வந்து கவுன்சிலிங் அந்த அப்ளிகேஷன் போட்டுட்டு வீட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஒரு பெரிய புக் வரும்ல, அதுல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கும்னு எல்லாமே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. நான் ஆக்சுவலா அந்த புக் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பயோமெடிக்கல்ல மெடிக்கல்னு ஒரு வேர்டு இருக்கிறதுனாலயே நான் வந்து பயோமெடிக்கல் அப்படின்னு அப்பா இந்த கோர்ஸ் எடுக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரியாமயே பிடிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துட்டேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நமக்கு செகண்ட் செமஸ்டர் எல்லாமே வந்து காமன் கோர்சஸ் அப்படிதான் எடுப்போம். பட் செகண்ட் செமஸ்டர் எண்ட்ல வந்து நிறைய சர்க்யூட் அனாலிசிஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ்னு அப்பதான் கொஞ்சம் சூடு பிடிச்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் முடிச்சுட்டு சிஎம்சில இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு 2 months ஜஸ்ட் வாலண்டியர் மாதிரி போயிட்டு பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்கு, ஆக்சுவலா பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சும்மா அப்சர்வர் மாதிரி போயிட்டு வந்தேன். ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பயோமெடிக்கல்னாலே எல்லாரும் பயோடெக்னாலஜின்னு ஓவராலா பயோடெக் தான் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம பயோமெடிக்கல் இப்போ நம்ம எக்ஸ்ரே, சிடி இந்த மிஷினை பத்தி படிக்கிறதா பயோமெடிக்கல்னு ஒரு ஹை லெவல்ல சொல்லலாம். பட் ஆக்சுவலா அந்த மிஷின் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட், டயக்னோஸ்டிக்கும் சரி ஒரு தெரப்பிக்கும் சரி எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் விசிட்ல வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா புரிஞ்சிச்சு. சோ அப்போல இருந்து எனக்கு சிஜில படிக்கிறச்ச நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சது இல்ல, ரொம்ப இஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, இந்த ஃபீல்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிறைய விஷயம் நமக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபீல்ட் வந்து ரொம்ப ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம். சோ இதுல வந்து இன்ஜினியரிங்கும் தெரிஞ்சிருக்கணும், ஈக்குவலி நம்ம உடம்ப பத்தி பயாலஜிக்குள்ள இருக்க பிசிக்ஸ் இருக்கு. சோ இப்போ ஹார்ட் வந்து ஒரு பம்ப் பண்ணுதுன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மெக்கானிக்கல் பம்ப், அதுல வந்து நிறைய பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ் மேக்ஸ் இட் அ மெக்கானிக்கல் பம்ப். சோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிளண்ட் ஆஃப் யூனோ ஆல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் வித் இன் பயாலஜி. ஸோ எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது இந்த ஃபீல்ட பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் படிச்சேன் மோஸ்ட்லி. சிஜில இட் வாஸ் லைக் அவுட் ஆஃப் கிளாஸ் ரூம் a lot of learning happened. லைக் இந்த ஃபீல்ட்னா என்ன, இந்த ஃபீல்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பாத் நமக்கு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ வாஸ் ரியலி ரியலி வண்டர்ஃபுல். என்னோட ஆன்சர் வந்து மெடிக்கல் கிடைக்கலன்னு நான் இங்க வந்தேன், பட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இட் ஹேப்பன் டு. ஓகே, சோ இப்போ பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டே வந்து ரொம்ப புதுசு இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க செகண்ட் பேட்ச்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங், சிஇஜில கரெக்டா? சோ அப்படி எங்க பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் சிஇஜில நினைக்கிறேன். சோ எல்லாருக்குமே ரொம்ப புதுசு. சோ ரெஃபரன்ஸ் நிறைய இருக்காது, சீனியர்ஸே கிடையாது. ஏன்னா உனக்கு இருக்கிற சீனியர்ஸே முன்னாடி வேற கிளாஸ்ல படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அப்படி இருந்தப்போ சோ நிறைய விஷயங்களை பத்தி அடுத்து என்ன பண்றதுக்கு நிறைய கன்ஃபியூஷன்லாம் வந்திருக்கும்ல. எப்படி அந்த வைடர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தெரிய வந்தது உனக்கு காலேஜ்ல இருந்தப்போ? That's actually a very good question. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஃபீல்ட் ரொம்ப புதுசா இருக்கிறது, ஒரு புதுசா இருக்க விஷயத்தை பத்தி தோண்டி புதைச்சு தெரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் an awesome feeling. எனக்கு வந்து இந்த being the first in something is really awesome feeling. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வந்து சும்மா இந்த ஆர்சிசி வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு வைஃபை ஹப்லாம் நல்லா சூப்பரா கட்டி கொடுத்தாங்க. ஒரு லேப்டாப் வச்சு நான் சும்மா அப்பப்போ கூகுள் பண்ணிட்டே இருப்பேன். எந்த மாதிரி கூகுள் பண்ணுவேன்னா எனக்கு தெரிஞ்ச 2 கம்பெனி, அப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன், அப்புறமா ஜிஇ. சோ இந்த 2 கம்பெனி வெப்சைட் போய் அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க ப்ராடக்ட் வந்து எங்க டெவலப் பண்றாங்க, இந்த மாதிரி கம்பெனிலே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து சும்மா ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சப்போதான் ஐ ஸ்டார்டட் டு சி ஜான்சன் அண்ட் ஜான்சன்ல நிறைய பேரு டியூக் யூனிவர்சிட்டில இருந்து தே ஹேட் லைக் an exchange program மாதிரி. அப்பதான் வந்து ஓகே இந்த கம்பெனிஸ்ல வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ பயோமெடிக்கல் இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தா 80% of the market is dominated only by 20% of companies. So இருக்கிற 4 பெரிய கம்பெனி தான் ரொம்ப டாமினன்ட் மார்க்கெட்ல. ஸோ அவங்க எங்க ஹேர் பண்றாங்க, எங்க இந்த எக்யூப்மெண்ட்லாம் டிசைன் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ சிடிஎம்ஆர்ஐ மிஷின்ஸ் பத்தி ரொம்ப கியூரியாசிட்டி அதிகம். எனக்கு வந்து சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தப்போ ஐ வென்ட் ஃபார் அ ஸ்கேன் ஒன்ஸ். அந்த ஸ்கேன் எனக்கு எடுக்கிறச்ச மிஷின் என்ன மாதிரி இருக்கு, இங்க எங்க இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருதுன்னு நான் அந்த மிஷின்குள்ள படிச்சுட்டு இருந்த ஒரு 10 நிமிஷம் ரொம்ப கியூரியஸா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் அதுக்கு அப்புறம் ரூம்க்கு வந்து அந்த மிஷினோட டிசைன் பத்தி ஃபுல்லா படிச்சேன், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. சும்மா ஹை லெவல் தான் எல்லாமே.
ஓகே. அப்படி பார்க்கும்போது இன்னும் இந்த மிஷன் வந்து every 2 years they are advancing, they are pushing like lot of சாஃப்ட்வேர் ஆகட்டும் ஹார்ட்வேர் ஆகட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கத்துக்க வந்தேன். அண்ட் தென் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் எதுன்னு பார்த்தா நான் டெல்லியில வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். ஸ்டான்ஃபோர்ட் இந்தியா பயோடிசைன் என்னோட ஃபைனல் இயர். பேசிக்லி ஃபைனல் இயர் வின்டர்ல வந்து நாங்க டெல்லி போனோம், நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மது. டெல்லி போனப்போ மெட்டெக் சம்மிட் அப்படின்னு ஒரு சம்மிட் வந்து இந்தியால நடந்துச்சு. இந்த ஸ்டான்ஃபோர்ட் இந்தியா பயோடிசைன் பத்தி கொஞ்சம் சின்னதா சொல்றேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் கொலாபரேஷன். இந்தியால ஐஐடி டெல்லி, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இந்த மூணும் வந்து யூனிக் கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு ஸ்டான்ஃபோர்ட் இந்தியா பயோடிசைன் ஒரு கொலாபரேஷன் நடத்தினாங்க. அதுல என்ன கான்செப்ட்னா எவ்ரி இயர் தே வில் செலக்ட் 4 fellows. அந்த 4 fellow ஒருத்தவங்க இன்ஜினியர், ஒருத்தவங்க டாக்டர், ஒருத்தவங்க MBA பண்றவங்க, ஒருத்தவங்க இண்டஸ்ட்ரியல் டிசைன் பண்றாங்க. சோ இந்த 4 fellows-உம் 6 months இந்தியாலயும் 6 months ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்பெண்ட் பண்றது என்னன்னா தே வில் அவங்களோட வேலையே டெய்லி எந்திரிச்சு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறது, ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். சோ இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் சிஸ்டம் இருக்கு, நம்ம வந்து இப்படி ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணா இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய தே ஹேவ் டு ஐடென்டிஃபை ப்ராப்ளம்ஸ் ஆர் இத வந்து நம்ம அன்மெட் கிளினிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி கிளினிக்கல் நீட்ஸ் எல்லாம் போய் ஒரு இன்ஜினியர் ஆகட்டும் ஒரு MBA பர்சன் ஆகட்டும் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் 6 months இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீம்ல தே வில் ஆல்சோ ஹையர் இன்டர்ன்ஸ். ஒரு 11 பேர் ஆல் ஓவர் இந்தியா ஹையர் பண்ணுவாங்க. அந்த 11 பேர்ல நிறைய பேர் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. சோ நான் அந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி அதுக்கு ஃபைனலிஸ்டா இன்டர்வியூ போனேன். இந்த ஹோல் ப்ராசஸே வந்து ரியலி ஐ ஓப்பனிங். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கிறத விட நீங்க எந்த அளவுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றீங்க, how can you bring together engineering knowledge and medical knowledge together, அந்த மாதிரி திங்ஸ் தான் அசம்பிளேட் பண்ணுவாங்க. நாங்க ஒர்க் பண்றச்ச பயோடெலிமெட்ரின்னு ஒரு கான்செப்ட் வந்து ரிலேட்டிவ்லி ப்ராஜெக்ட்லாம் நம்ம காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து பயோடெலிமெட்ரில அப்பப்போ இட்ஸ் அ டாபிக் தட் கம்ஸ் அப். அப்புறமா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம அப்ப காமனா பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட். ஆனா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கு, அது ஏன் அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தா தட்ஸ் a big gap. எனக்கு வந்து அந்த மாதிரி கேப்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்பதான் நம்ம பண்ற ஒர்க் வந்து டிரான்ஸ்லேஷனலா இருக்கும் அப்படின்னு ஒரு அப்பதான் லைட்டா புரிய ஆரம்பிச்சிச்சு. சோ நாங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல இருந்து எப்படி இசிஜி டேட்டா கலெக்ட் பண்ணி அத வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வயர்லெஸ்ஸா செக்யூரா அனுப்புறதுன்றது பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். பட் இட் வாஸ் a really eye opening experience actually. ஓகே சூப்பர். சோ தேடல தான் ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே, அந்த கியூரியாசிட்டில இருந்தா உனக்கு பில்ட் ஆயிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பயோமெடிக்கல் வந்தது, அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லிட்டு சூப்பர். சோ இந்த 4 வருஷம் சிஇஜில வந்து மேஜரா வந்து என்ன கத்துட்ட, அது பின்னாடி உனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? நான் வந்து ஐ திங்க் நான் இப்போ எந்த அளவுக்கு இருக்கனோ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே சிஇஜில ஆரம்பிச்சதுதான். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தா மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ்ல ரேங்க் வாங்கணும்னு படிப்போம், ஒரு கோல் ஓரியன்டா படிப்போம். நான் சிஇஜி வந்த உடனே எனக்கு கோல்ஸ் கிடையாது, எனக்கு மார்க் ஜிபிஏ வேணும்னு நான் அதுக்கப்புறம் ஓடல. சரி எனக்கு அது வேண்டாம், பட் எனக்கு நிறைய கேள்விகள் தோண ஆரம்பிச்சது, நிறைய கொஸ்டின்ஸ் நான் கியூரியஸா இருந்தேன். சோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அதுல ஒரு ஆட்டிடியூட் என்னன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்துல நான் பெஸ்டா இருக்கணும். எனக்கு இப்போ தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா நான் கத்துக்கிட்ட அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. நான் சிஜில வரும்போது நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஹாபியிஸ்ட். சோ பெருசா நான் ரோபோட்டிக்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணலனாலும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், ரெசனன்ஸ் நம்ம இசி சிம்போசியம்ல தான் ஆரம்பிச்சது. நானும் அதுவும் சேர்ந்து சும்மா ரூம்ல அடையார்ல மர்சி எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கு, பசேரி போயிருக்கோம். அங்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரூம்லயே நான் வந்து ஒரு பிரெட் போர்டு அப்புறம் ஒரு குட்டி ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருந்தேன் சோல்டர் பண்றதுக்கு எல்லாம். அப்புறம் லேப்டாப்லயே வந்து மேட்லாப் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆசிலோஸ்கோப் மாதிரி சிக்னல் எல்லாம் பாக்குறதுக்கு ரூம்ல வந்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா வச்சிருந்தேன். ஸோ நாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்பப்போ பண்ணுவோம். என்னோட செகண்ட் இயர் பர்த்டேக்கு எங்க அப்பா வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் யூ மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் 1 year ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன்
ஸோ நான் அந்த புக் வர எவ்ரி மந்த் வந்ததும் அதுல டூ இட் யோர் செல்ஃப்ல இருக்க சர்க்கியூட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே ஓகே. லேப் எலக்ட்ரானிக் டிவைஸ் போய் அப்பப்போ நாங்க சர்க்கியூட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு காம்பனன்ஸ் கொடுத்தா சர்க்கியூட் அசெம்பிள் பண்ணி அவுட்புட். ஆனா அது முக்கியம் இல்ல, எனக்கு இந்த சர்க்கியூட் எப்படி டிசைன் பண்ணணும்னு கத்துக்கணும்னு சொல்லி நான் ஃபுல் மேத், அதுல இருக்க ஃபுல் மேத்தும் வந்து பேப்பர் பென் கொடுத்தா என்னால ஃபுல் கால்குலேஷன் போட முடியும் மாதிரியான. அதுதான் ப்ராபப்ளி லைக் த பிகெஸ்ட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய கொடுத்துச்சு. ஓகே, ஐ எம் an engineer, I can make things மாதிரி. அப்போ நிதிஷ் தாகூர்னு ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. He's a brain computer interfacing professor in Johns Hopkins. அவர் வந்து யூடியூப்ல ஒரு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசிங் பிளேலிஸ்ட் அண்ட் சேனல் வச்சிருந்தாரு. ஆல் ஸ்டார்டட் தேர். நான் வந்து யூடியூப்ல அவரோட சேனல் பார்த்துட்டு ஓ மை காட், பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அவர் நிஜமா பண்றாரு, இட்ஸ் அமேசிங் இன்ஜினியரிங், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி போய் வீடியோ பாக்குறது, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் டெஸ்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுன்னு ஆரம்பிச்சு எனக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மாஸ்டர் பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வீட்ல கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் ஒரு 2 years தேவைப்பட்டுச்சு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் அவருக்கு ஒரு பெரிய இமெயில் எழுதினேன், இந்த மாதிரி எனக்கு இதான் குவாலிஃபிகேஷன்ஸ், ஐ வாண்ட் டு டூ அ பிஹெச்டி அண்ட் எனக்கு இந்த ஏரியால பண்ணணும், would you be willing to talk to me or give me some pointers? அவர் ஃபர்ஸ்ட் கேட்டது எந்த கண்ட்ரில பண்ணணும்னு கேட்டாரு. அப்ப வந்து சிங்கப்பூர் தான் வீட்ல அனுப்புற மாதிரி இருந்தாங்க. நான் அப்ளை பண்ணேன், NUSக்கு அப்ளை பண்ணேன். சோ அங்கேயும் வந்து அகைன் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து அகடமிக்லி ஜிபிஏ வச்சிருந்தாலும் ரிசர்ச் தேவையான அளவுக்கு நம்ம ப்ரொஃபைல ரெடி பண்ணிக்க we need something. சோ NUS அப்ளை பண்றச்சையும் எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும். ஸோ ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்லாம் ரொம்ப காம்படிட்டிவ் அண்ட் இந்த ஃபீல்டே ரொம்ப சின்ன ஃபீல்ட், பட் இட் வாஸ் வெரி காம்படிட்டிவ். ஸோ அப்போ வந்து ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் அட்வைஸ். நாங்கள் அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்றச்சே we had to submit a proposal. எனக்கு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணோம், நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போறேன், இதுதான் என்னோட ஹைபோதசிஸ் மாதிரி நாங்க ப்ரெசென்ட் பண்ணோம். He told me, okay, I will support your application, write a proposal up, நான் வந்து அதை ரிஃபைன் பண்றேன், இல்ல உனக்கு ஐடியாஸ் வேணும்னா சொல்லி சாட் பண்ணாங்க. அவர் ரிப்ளை பண்ணதே லைக் அவ்வளோ சார், he responded to me. நானும் வந்து சரி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஐ ஆல்சோ wrote my proposal, அமிச்சேன். இன்டர்வியூஸ் கிடைச்சிருச்சு. அப்புறம் they called in for a Skype interview, அதுவும் முடிச்ச அப்புறம் வீட்ல வந்து பிஹெச்டி எல்லாம் இப்போ முடியாது சொல்லி அப்படியே வந்து அங்க கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் வந்து 6 monthsலயே ஓகே பிஹெச்டி இல்லைன்னு சொன்னீங்க, நான் மாஸ்டர்ஸ் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி வந்துட்டேன். இந்த ப்ராசஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்ற ஃபீல்ட் எல்லாம் நம்ம ஒரு ரிசர்ச் ஏரியா பிக் பண்ணி ரிசர்ச் பண்ணோம்னா அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மின்னு சொல்ல மாட்டேன், ரிலேட்டிவ்லி பெட்டர். ஆனா பயோமெடிக்கல் ரிசர்ச் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நிறைய லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ, அந்த என்வாயன்மெண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரிசோர்சஸ் கொடுக்கணும். எனக்கு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்னாலுமே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சைட்ல எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, பட் தே ஹேவ் டு கிவ் மீ சம் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் தி லேப்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அப்போ வந்து காலேஜ் அப்ளிகேஷன் ரிஃபைன் பண்ற ப்ராசஸே வந்து கொஞ்சம் நிறைய ஹெவியா போச்சு, டீப்பா. எனக்கு இதுல ஒர்க் பண்ணும், அவங்க கிட்ட இந்த லேப் இருக்கா, அந்த லேப்ல ஃபண்டிங் இருக்கா, என்னால அங்க போக முடியுமா, அந்த மாதிரி. ஸோ மை பெஸ்ட் பெட் வாஸ் UIUC. அந்த டைம்ல UIUC வந்து 23 Nobel laureates came from there, and it is an amazing university in terms of research. And அங்கதான் வந்து MRI அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அங்க அட்மிட் கிடைச்சதும் ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லி டக்குன்னு பெட்டிலாம் பேக் பண்ணி ஓவர் நைட் வந்து அதர் சைட் ஆஃப் த வேர்ல்ட் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மாஸ்டர்ஸ்ல என்னோட ஒரு ப்ராஜெக்ட் என்ன கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணேன்னா, அப்போ வந்து 3D பிரிண்டிங் வாஸ் இன் திங். அண்ட் நிறைய வந்து பயோமெடிக்கல் ஃபீல்ட்ல எப்படி 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணலான்னு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ என்னோட ப்ராபப்ளி UIUCல பெஸ்ட் திங் என்னன்னா, அங்க வந்து தே ஹாவ் அ வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், நோ டவுட். ஆனா பக்கத்துல 2 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, 2 பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இந்த பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட், பயோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் they can go and actually interact with these medical college students and medical like doctors.
ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட். Okay. அவர் வந்து பவல் மூவ்மெண்ட்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அதுல வந்து சர்ஜரி பண்ணுவாரு. நாங்க வந்து ஒரு பேஷண்ட் போய் பார்த்தோம். டீடைல்ஸ் நான் இப்ப சொல்ல முடியாது. பட் அந்த பேஷண்ட் என்ன ப்ராப்ளம்னா பவல் அப்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அப்போ ஒரு பார்ட் ஆஃப் த பவுல கட் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ இப்போ வந்து புதுசா ஸ்டென்ட் போட்டிருக்காரு, ஸ்டூச்சர் போட்டிருக்காங்க. பட் தென் அந்த ஸ்டூச்சர் ஹீல் ஆனதும் இன்னொரு ஒரு சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் சர்ஜரிஸ்னால அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லயே ஒரு 6 months ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால அவருக்கு வந்து வெயிட் கெயின் ஆரம்பிச்சிச்சு. இந்த வெயிட் கெயின்னால காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி செயின் ரியாக்ஷன். அவர் என்னன்னா நம்ம 3D printing நிறைய பேசுறோமே, 3D print a stent that is based on that patient's measurement. ஒரு பேஷண்ட்க்கும் பர்சனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டென்ட் டிசைன் பண்ணோம். அந்த ஸ்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுக்குள்ள ஹீல் ஆகிற வரைக்கும் 6 months இருக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டென்ட் டிசைன் பண்ணலாம். ஆக்சுவலா அவர் வந்து என்ன இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம்னு கேட்டாங்க. 2 weeks நாங்க நிறைய திங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம 3D print பண்ணலாம், பர்சனலைஸ்டா இருக்கும், சோ தட் ரப்சர்ஸ் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வராது. செகண்ட் வந்து லெட்ஸ் மேக் திஸ் பயோடிகிரேடபிள். ஏன்னா ஸ்டொமக்ல வந்து நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கு. கல்லும் கரையிற வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சோ லிட்டரலி எல்லாத்தையும் கரைச்சிடும் given enough. சோ ஆனா எல்லாத்தையும் உடனே கரைக்க கூடாது, 6 months இருந்து கரைக்கணும். அந்த ப்ராஜெக்ட்ல நான் 3 months ஒர்க் பண்ணேன் மாஸ்டர்ஸ் அப்போ. இட் வாஸ் really awesome. லைக் நிறைய ஃபேக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டென்ட் டிசைன் பண்றேன்னா என்ன மெட்டீரியல்ல டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரி மெட்டீரியல்ல டிசைன் பண்ணிட்டு என்ன மாதிரி எல்லாம் டெஸ்டிங் பண்ணணும். யூசுவலா ஹியூமன் எல்லாமே வந்து அனிமல் டெஸ்டிங் வழியா போகும். சோ இந்த ஸ்டென்ட்டை நான் டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணோம்னா எந்தெந்த அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. So and University of Illinois, they also started a engineering based college of medicine. Okay. Medical school போறதுக்கு முன்னாடி they have to a degree. Oh, I see. Okay. படிச்சிட்டு மெடிக்கல் ஸ்கூல் போவாங்க. சோ நான் வந்து அந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் இந்த பிசிக்ஸை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா, இப்போ வந்து ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட், என்னென்ன மசில் பேர் இருக்கு, என்னென்ன நர்வ்ஸ் இருக்கு அப்படி மட்டும் சொல்லிருக்கோம். இந்த மசில் இந்த மாதிரி பிசிக்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐ கொலாபரேட்டட் வித் கோர்ஸ். ஹீஸ் ஆக்சுவலி அ ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட். அவர் கூட மாடியூல் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம், virtual reality. So வந்து ஒரு virtual reality is a very fun hobby. நான் வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் VR ஸ்டார்ட் பண்ணேன். I was just amazed by this idea. எந்த அளவுக்கு நம்மளோட விஷுவல் சிஸ்டம் ஃபேக் பண்ணி நீ வேற ஒரு வேர்ல்ட்ல இருக்கன்னு காமிக்க முடியும். ஸோ எங்க சிமுலேஷன் சென்டர் வந்து வேர்ல்ட் கிளாஸ்னு சொன்னேன் இல்லையா, தே ஹேவ் HTC வைவ் சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா லாஸ்ட் 1 மணி நேரம் உள்ள போய் விளையாடிக்கலாம். கேம்ஸ் விளையாடுறதுல ஆரம்பிச்சு நம்ம ஆப் டெவலப் பண்ண சேம் பிளாட்ஃபார்ம்ல தான் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆப்ஸும் டெவலப் பண்றாங்கன்னு சொல்லி மாடல்ஸ் ஆல்ரெடி இருக்கு. டேப்லெட்ல காமிக்கிறதுக்கு பதிலா விஆர்ல காமிக்கலான்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அகைன் அப்சர்வேஷன் லேர்னிங் மாதிரி பார்த்தா இன்டுபேஷன் ஒரு ப்ரொசீஜர். இன்டுபேஷன் ப்ரொசீஜர்ல பார்த்தா லாரிங்கோஸ்கோப்னு ஒரு மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஆஃப் ரெஸ்பிரேஷன், இப்போ நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் ஈவன் கோவிட் சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ஸை வந்து இன்டுபேட் பண்ணி வென்டிலேட்டர்ல போடுவாங்க. ஓகே, வென்டிலேட்டர்ல போடணும்னா அந்த டியூபை வந்து ஃபர்ஸ்ட் வென் பைப்குள்ள அனுப்பணும். ஸோ அந்த டியூப் அனுப்புறதுக்கு தே வில் யூஸ் அ மெட்டாலிக் இன்ஸ்ட்ருமெண்ட். பாய்க்குள்ள லிஃப்ட் பண்ணி வின் பைப் ஓபன் பண்ணி தே வில் சென்ட் த டியூப் இன். இந்த வந்து டம்மீஸ்ல கத்துப்பாங்க யூசுவலி மெடிக்கல். ஆனா அந்த டம்மில என்ன ப்ராப்ளம்னா அதுல வந்து ரியலிஸ்டிக் ஃபீட்பேக் இருக்காது. என்ன அனாட்டமி உள்ள இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் பிராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பண்ணிட்டே இருந்தா எனக்கு மசில் மெமரி கிரியேட் ஆகும்ன்ற மாதிரி. ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் வந்து நம்ம பின்னாடி இருந்து பாப்பாரு, நம்ம என்ன பாக்குறோம், நம்ம வந்து கரெக்டா அந்த வென் பைப் தான் பார்த்து டியூபை விட்டோமான்னு சொல்லி அவரு என்ன தெரியுதோ அதுல இருந்து அவர் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சுதான் நம்ம கத்துக்கிறோம். இது வந்து ரொம்ப ஹியூமன் சென்டர்ட் லேர்னிங் ப்ராசஸா இருக்கு.
சம்திங் அபவுட் இட்னு யோசிக்கும் போது ஓகே ஒரு 3 months டைம் எடுத்து நான் வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ட்ரெய்னர் டிசைன் பண்றேன். பட் அந்த ட்ரெய்னர் வந்து ஒரு ஹியூமன் பாடியில ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இல்லைனாலும் இந்தந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும், இந்தந்த ஸ்டெப்ஸ்ல இந்த விஷயம் அப்சர்வ் பண்ணணும்ன்றதுல இட் வில் கிவ் யூ ஃபீட்பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஏர்வே விஆர் இன்குபேஷன் ட்ரெய்னர் இல்லையா? ஸோ இது நிறைய கான்ஃபரன்சஸ்ல நிறைய இதை உன்னோட இந்த டெவலப் பண்ண இது வச்சிருக்காங்க. ஸோ இப்போ குவிக்கா வந்து நான் வந்து அந்த ஒரு வீடியோ இது மட்டும் ஷேர் பண்றேன் பவித்ரா. நீ வந்து சும்மா எல்லாருக்கும் ஒரு விஷுவலா நீ சொல்றது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காண்டி. ஸோ யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகே யா இந்த இது வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி டூல் இல்லையா? ஸோ HTC Vive, Oculus, Quest, Rift எனி 2 கண்ட்ரோலர் இருக்க எனி VR டிவைஸ்ல நம்ம இந்த ஆப் வந்து பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னா இதுல வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ் அடல்ட் மேல் மலம்பட்டி ஸ்கோர் ஆஃப் 1 கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஒரு பேஷண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு தேவையான சைஸ் எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்தா இது ஒரு வர்ச்சுவல் ஆப்ரேட்டிங் ரூம், உள்ள இருக்க ப்ராப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சோ பவித்ரா ஃபார் ஆடியன்ஸ், இப்போ நான் விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த டிவைஸ் போட்டுட்டேன். ஸோ நீங்க வந்தோடனே செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து இது விர்ச்சுவல் ரியாலிட்டி ரூம்லேயே நான் பார்த்துட்டு இருக்கேன் கரெக்டா இந்த இதுல நான் யூஸ் பண்றப்போ. சோ அப்ப எனக்கு ஐ வில் see the instructions. Please go on. இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா இப்போ இது வந்து ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இல்லையா? சோ நல்லா தெரியுது. பட் விஆர்ல வந்து பார்த்தா இட் இஸ் ஆல் 3 dimensional. சோ எனக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த பாடி இருக்க மாதிரி தெரியும். Yes. His name is John Doe. So first step வாய் கரெக்டா திறக்கிறது அண்ட் ஹெட்டை வந்து கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறது. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தான் நம்ம வந்து வின் பைப் அந்த வல்வா பார்க்க முடியும், அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஐடியா என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்கிரீன்ல வரும், நம்ம அதை பார்த்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட் எண்ட் ஆஃப் திஸ் நமக்கு எத்தனை அட்டெம்ப்ட் ஆச்சு கரெக்டா இதை முடிக்கன்றது ஒரு ரிப்போர்ட் மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ சைட்ல பறந்து வந்தது வந்து ஒரு ஆம்பிள் பேக். ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் போது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடியே செக் அவுட் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டான எக்யூப்மெண்ட் செக் அவுட் பண்ணி வரணும். அண்ட் இங்க இது ப்ராசஸ் பண்றச்ச கரெக்டா பண்ணணும். இப்போ இந்த ஆம்பிள் பேக் வந்து 1 minute ஆர்டிஃபிஷியல் பிரீத்திங் கொடுக்கணும். ஸோ லங்ஸ்ல நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்றப்போ லங்ஸ்ல போதுமான அளவுக்கு ஏர் இருக்குன்னு காமிக்க. ஸோ அதுல வந்து ஒரு குட்டி டைமர் வச்சிருப்போம், எத்தனை டைம் பண்ணிருக்கீங்க, அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு காமிக்க. ஸோ டூல் வந்து போயிடுச்சு. பக்கத்துல வந்து ஒரு குட்டி எரர் விண்டோ கூட இருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ரியல் டைம் ஃபீட்பேக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லங்ஸ்ல என்ன ஏர் இருக்கு, இதுதான் நான் சொன்ன லாரிங்கோஸ்கோப். இது வந்து ஒரு மெட்டாலிக் எக்யூப்மெண்ட் இல்லையா? ஸோ நான் வந்து மவுத்ல வந்து ஆர்ப்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஆர்ப்ஸ் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு மெட்டாலிக் எக்யூப்மெண்ட். ஸோ நம்ம பாட்டு சும்மா வாய்க்குள்ள விட்டு ஆட்டணும்னா ஃபர்ஸ்ட் தொண்டை கிழிஞ்சிரும், இல்ல உடைஞ்சிரும், இந்த மாதிரி ஈஸியா டேமேஜ் பண்ணிடலாம். இப்போ சைட்ல வந்து ஒரு குட்டி மானிட்டர் இருக்குல்ல, இந்த மானிட்டர் நாங்க ஒரு ஆக்சுவல் அப்பர் பாடி ஸ்கேன் பண்ணி அதுல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆர்கன்ஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ இந்த லாரிங்கோஸ்கோப்போட டிப்ல வந்து ஒரு கேமரா வச்சிருக்கோம். அந்த டிப்ல இருக்க கேமராவோட வியூ தான் அது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா we have to pull to open up the lungs. அந்த டைம்ல நமக்கு வந்து இந்த டியூப் ஆல்ரெடி உள்ள வச்சிட்டோம். ஆக்சுவலி உள்ள வச்சு கொஞ்சம் ஆம்பிள் பேக்ல பம்ப் பண்ண ரெஸ்பிரேட்டரி சவுண்ட்ஸ் கேட்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாஸ் பண்ணீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன். இன்டுபேஷன் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பட் இது வந்து நர்ஸ் கூட அப்பப்போ பண்ணுவாங்க, பிகாஸ் இட்ஸ் அன் எமர்ஜென்சி திங். கரெக்டா டைம்க்கு பண்ணா அந்த பேஷண்ட்டை காப்பாத்திடலாங்கிற மாதிரி. டியூப் வந்து நமக்கு வந்து வின் பைப் இருக்கு, அப்புறமா அது லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வந்து பிரியும். நம்ம இந்த டியூபை வந்து கரெக்டான லென்த்ல உள்ள விடணும். ஸோ தட் அது வந்து இந்த சென்டர் வின் பைப்ல ட்ரக்கியால வந்து சென்டர்ல இருக்கணும். இட் ஷுட் நாட் கோ இன்டு தி ரைட் ஆர் லெஃப்ட் பிராங்கஸ். ஸோ டியூபை இன்சர்ட் பண்ண உடனே இந்த ஆம்பிள் பேக்ல பம்ப் பண்ணி ஸ்டெத்தஸ்கோப்ல ரெஸ்பிரேட்டரி சவுண்ட்ஸ் கேட்பாங்க. ரெண்டு சைடும் வந்து சவுண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் அப்டமன்ல சவுண்ட் இருக்க கூடாது.
இந்த இந்த Okay. இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் டியூப வின் பைப் குள்ள விட முடியாம ஃபுட் பைப் குள்ள விட்டுருவாங்க. I see. ரெண்டும் வந்து மேல பக்கத்துல இருக்கும். அண்ட் ஃபுட் பைப் பெருசு, சாப்பாடு முக்கியமா அமைச்சு. சாப்பாடு மிகவும் முக்கியமா வச்சிருக்கேன். ஸோ வந்து ஈஸியா அது அந்த டியூப் இந்த இன்டுபேஷன் பண்றது எண்டோட்ராக்கியல் டியூப் வந்து ஃபுட் பைப் குள்ள போயிடுச்சுன்னா பேஷண்ட் வில் சோக். இன்னும் இருக்க ஆக்சிஜன் இன்னும் கிடைக்காம போயிடும். அதுக்கு வந்து இதை செக் பண்ணணும். ஸோ இந்த வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ் செப்பரேட்டா பண்ண வைப்போம். அண்ட் ஒரு வந்து ஃபீட்பேக் கொடுப்போம். ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல்ல என்ன இருக்கும்னா, அந்த பிசியாலஜி இன்ஜின் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பிசியாலஜி இன்ஜின் வந்து இந்த பேஷண்ட்க்கு ஒரு பேக் எண்ட்ல ஆட் பண்ணதுனால இட் இஸ் டைம்டு நவ். 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த ப்ரொசீஜரை கரெக்டா பண்ணா இந்த பேஷண்ட்டை காப்பாத்தலாம், இல்லைன்னா எடுத்துருவான். அண்ட் அந்த பேஷண்ட் மானிட்டர்ல வந்து நீங்க அந்த இது எல்லாமே பார்க்கலாம். ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எப்படி இருக்குன்னு ஃபுல்லா ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். அமேசிங் பவித்ரா. சோ இப்போ இத வந்து ரியல் டைம்ல நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா, நாங்க வந்து இந்த இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ராடக்ட், பட் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மூலமா they are like trying to share it with other universities and simulation centers. நாங்க இந்த ப்ராடக்ட் வந்து US Igniteல they invited us to give a demo. ஸோ நான் அங்க போய் டெமோ பண்ணேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்றச்ச ஒரு சில டிசைன் கன்சிடரேஷன்ஸ் வந்து நான் IEEE அந்த மாதிரி கான்ஃபரன்சஸ்ல பப்ளிஷ் பண்ணோம். அண்ட் IEEE ஜப்பான்ல வந்து we went and demonstrated this again. அமேசிங் சூப்பர். சோ ஓகே, இப்ப ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு நிறைய டைம் தேவைப்படுது. சரி, ஓகே. சோ இதுல இவ்ளோ பண்ணியாச்சு. இப்போ PhD வரப்போ எப்படி வந்து நியூரோ இன்ஜினியரிங் சூஸ் பண்ண? ஏன்னா இப்போ நீ சொன்னதை பார்த்தா நீ எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்க. ஸோ ஒரு பர்டிகுலர் வந்து இந்த பிரெயின் இன்டர்ஃபேஸ்ல ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஆசை எங்க தொடங்குச்சு? ஸோ அது எப்படி ஒன்று ரிசர்ச் பாதை கூட்டு போச்சு? ஆக்சுவலி ஆமா, நான் நிறைய பேர் வந்து நீ எல்லாத்துலயும் இப்படி போய் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்போர்ட். ஆனா ஃபைனல் டெஸ்டினேஷன் எப்போல இருந்து தெரியும். ரெசிடென்ஸ்ல நான் ப்ராஜெக்ட் பேப்பர் பிரசன்ட் பண்றச்சே பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்னு டிசைட் பண்ணிட்டேன். நமக்கு லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு இன்னும் ஒரு ஹை லெவல்ல தான் தெரியும். எங்க நடக்குது, என்னென்ன பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இம்பார்ட்டன்ட், இப்போ அட்டென்ஷன் டெபிசிட்டா இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு என்ன கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது வந்து சின்ன வயசுல அட்டென்ஷன் டெபிசிட்னு சொல்றோம்ல, வயசாக மெமரி போயிடும், டிமென்ஷியா வரும். அப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பிரெயின்ல நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரியலி கொடுமையான விஷயம் வந்து டு லூஸ் ஒன் செல்ஃப் knowing that you ஓகே. எனக்கு இது வந்து பார்ஷலி நம்ம பாட்டி தாத்தாவெல்லாம் பாக்குறதுனாலயும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி லேர்னிங் ரிலேட்டட் கொஸ்டின், மெமரி ரிலேட்டட் கொஸ்டின் தான் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. கஜினி படம் பார்த்திருப்பீங்கல்ல, நம்ம சூர்யா வந்து ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் பேஷண்ட். தட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரேம்ட் ஆஃப்டர் an actual patient. 1930 HM ஒரு பேஷண்ட் இருந்தாரு. அவருக்கு சின்ன வயசுல பைசைக்கிள் ஆக்சிடென்ட்ல 9 வயசு இருக்கும்போது பைசைக்கிள் ஓட்டி கீழே விழுந்துட்டாரு. லைட்டா பிளாக். 22 வயசுக்கு அப்புறம் திரும்பி கீழே விழுந்தாரு, அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எபிலெப்சி வர ஆரம்பிச்சிருச்சு, வலிப்பு. அதுக்கு அவர் அந்த வலிப்புனால எங்கேயும் ஒர்க் பண்ண முடியல, எதுவுமே நார்மல் லைஃப் ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு அவரோட நியூரோ சர்ஜன் என்ன பண்ணாரு, ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு ரீஜன் பிரெயின் ஸ்டெம்ல இருக்கு, 2 சைடும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ரிமூவ் பண்ணதால அவரால் புது மெமரிஸ் ஃபார்ம் பண்ண முடியல. அது மெமரி ஸ்டோர் பண்ற ஏரியா இல்லையா பிரெயின்ல? ஓகே. அது நமக்கு அப்போ வரைக்கும் தெரியாது. அதுக்கு அப்புறம் தான் ஓகே ஹிப்போ கேம்பஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் the field that we have. ஒரு விஷயம் டெபிசிட் கிரியேட் பண்ணி அந்த மூளையில அந்த லோபோக்டமி அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியுது. பட் we can't afford to have human patients like that. questions நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்சால்வபிள் சேலஞ்சிங்னு தோணுச்சு. நான் இப்போ பண்ற ஒர்க் பார்த்தா மெமரி கன்சாலிடேஷன். நமக்கு புது மெமரி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. ஆனா இந்த புதுசா ஃபார்ம் ஆகுற மெமரி ஏற்கனவே இருக்கிற மெமரி கூட எப்படி கம்பைன் ஆகுது, நம்ம அதுக்கப்புறம் நிறைய டிசிஷன் மேக்கிங் பண்றோம்ல. இப்ப நான் வந்து கட்டில் விளையாடும் போது ஃபோர்ஸா ராக்கெட் அடிக்கணும்ன்றதுதான் நான் கத்துக்கேன். என்னோட மசில் வந்து அதுக்கு டியூன் ஆயிருக்கும். கட்டில் உடனே போய் டேபிள் டென்னிஸ் விளையாடினா
எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறத ம். கத்துக்கிறோம். ம். நம்ம வந்து 2 விஷயத்த அட் அ டைம் கத்துக்கிறோம் அண்ட் 2 விஷயம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, எப்படி மெமரிஸ் கன்சாலிடேட்டிங் இன்டு அவர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் திங்ஸ் இந்த பிரெயின், இதுதான் என்னோட கரண்ட் ரிசர்ச் கொஸ்டின். நான் இந்த ரிசர்ச் கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு மெஷின் லேர்னிங், வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் பிசியாலஜிக்கல் மாடலிங்னு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்றதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப முக்கியமா கேட்க வந்து இப்ப நம்ம கோவிட் டைம்ஸ்ல இருக்கோம் இல்லையா, அண்ட் யூ told me about rapid vent இல்லையா, so rapid ventilator, so அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்ல. I'm very curious about the project. அண்ணா கண்டிப்பா. சோ இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லாத்துக்குமே நம்மளால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் வந்துச்சு. இட்ஸ் வெரி அப்செஷனல். எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்னாலும் யாரா இருந்தாலும் நான் என்னால என் ஃபீல்ட்ல என்னென்ன பண்ண முடியுமோ பண்றேன்னு வந்தாங்க. இன்டர் டிசிப்ளினரி எஃபர்ட்க்கு இது ரொம்ப முக்கியம். இந்த ரேபிட் வென்ட் ப்ராஜெக்ட் வந்து என்னோட UIUC சென்டர் பண்ணாங்க. இதுல அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தட் சென்டர் ஹேஸ் திஸ் கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ். டாக்டர்ஸ் கூட ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ண முடியும், இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டீஸ் ஈஸியா கொண்டு வர முடியும். ஸோ ஒரு 40 பேரு அப்போலோ 16 ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 5 வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி பேசி ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி வென்டிலேட்டர்ல ஆக்சுவலா என்ன அட்வான்ஸ்மெண்ட் இப்போ கரண்டா எமர்ஜென்சிக்கு பண்ண முடியும்னு பார்த்தா ஒரே வென்டிலேட்டர் மல்டிபிள் பேஷண்ட்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஒரே மாதிரி இருக்க மல்டிபிள் பேஷண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வென்டிலேட்டர் பார்த்தா ப்ரெஷர் பேஸ்ட் வென்டிலேட்டர் இருக்கு, வால்யூம் பேஸ்ட் வென்டிலேட்டர் இருக்கு. அந்த வென்டிலேட்டரோட மெயின் வேலை என்னன்னா எவ்வளோ காத்து, எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் எந்த ப்ரெஷர்ல உள்ள போகணும் வெளியில வரணும்னு. நான் வெளியில வர்றது பத்தி இன்னொரு குட்டி பாயிண்ட் சொல்றேன். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல வென்டிலேட்டர்ல இப்போ போடுறாங்க, இல்லைன்னா இந்த ஆம்பியூபேக் காமிச்சோம்ல லாரிங்கோஸ்கோப் இந்த ப்ரொசீஜர்ல பம்ப் பண்றச்ச இட் இஸ் ஜஸ்ட் அன் ஏர் பேக். காத்து உள்ள அனுப்புறோம், காத்து வெளில வருது. ஆனா லங்ஸ்ல இருந்து வெளில வர காத்து டைரக்டா அட்மாஸ்பியருக்கு தான் போகும். தெர் வாஸ் நோ. அப்படி கோவிட் பேஷண்ட்ஸோட லங்ஸ்ல இருந்து காத்து வெளியில வரச்ச அட்மாஸ்பியர்ல கலந்தா கூட எல்லாத்துக்குமே வந்து வெரி லைக் நம்மளே எல்லாத்தையும் காத்து புரியுது highly contagious இல்லையா? சோ அது வந்து ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் தட் we need to address. ஒரே வென்டிலேட்டர் சரி மல்டிபிள் பேஷண்ட்ஸ் கோவிட் சிச்சுவேஷன் ஒரே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வர கண்டிப்பா நிறைய சான்சஸ் இருக்கு, அப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ரேபிட் வென்ட்டோட மெயின் திங் என்னன்னா ஒரே வென்டிலேட்டரை மல்டிபிள் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு ஏர் பேக் மேனுவலா ஒரு சிஸ்டரோ இல்ல ஒரு டாக்டரோ நின்று ப்ரெஸ் பண்ணாம மேனுவலா அதை ஆட்டோமேட்டிக்கா மேனுவலா இல்லாம ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஆப்ரேட் பண்ணலான்றது தான் அந்த இதோட கான்செப்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதை ஆப்ரேட் பண்ண காம்பனன்ட்ஸ்லாம் லைக் ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணாங்க. அண்ட் தென் அந்த பில்ட் பண்ண ப்ரோட்டோடைப்பை ஒரு அவங்க கிட்ட அகைன் அங்க சிமுலேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ரெடி வந்து லங்ஸ் மாதிரி ப்ரீத் பண்ற ஒரு மேனிகன்லாம் இருக்கு. ஸோ அந்த மேனிகன்ல எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே திஸ் கேன் ப்ரொடியூஸ் தட் ரிதம் ஆஃப் ப்ரீத்திங் பை பம்பிங் amount of air in and out. அப்புறமா ஹீபா ஃபில்டர்னு ஒரு காம்பனன்ட் ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபில்டர் வந்து it will try to filter out 99% of the particles that are coming out. ஸோ அது வந்து ஒரு மேஜர் ரிஸ்க் வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ற மாதிரி. ஸோ இதுதான் அந்த 2 மெயின் காம்பனன்ட்ஸ். அது நிறைய டாக்டர்ஸ் ஆல்ரெடி இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த டிசைன் ப்ராசஸ்ல. அந்த டிசைன் இப்போ வந்து பப்ளிக்லி அவைலபிள். anyone can use it to like produce and emergency FDA approval submit பண்ணிருக்காங்க. எப்படின்னா emergency situation FDA approval for a medical device will take forever. emergency மட்டும் யூஸ் பண்றதுக்கு ஒரு பெர்மிஷன் ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பெல்கின் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஐபோன் சார்ஜர். ஸோ பெல்கின் கம்பெனி அது அந்த ரேபிட் வென்ட் டெக்னாலஜி ஃபிளெக்ஸ் வென்ட்னு சொல்லி 10,000 pieces manufacture பண்றாங்க. Okay, wow, you are part of that team. Amazing, Pavitra, congrats and thank you on behalf of everyone. So இப்போ okay we have come to the final part of the interview. So எனக்கு வந்து இப்போ ஒரு 12th standard student பாக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க இன்டர்வியூ, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட் பத்தி தெரியும், பயோமெடிக்கல் ஃபீல்ட் பத்தி நிறைய பேர் தெரியாது. அண்ட் why should they choose பயோமெடிக்கல் as their mainstream? அதே மாதிரி காலேஜ்ல இருக்கிற பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா,
ஸோ அவங்க வந்து இப்போ நீ படிச்சப்போ உனக்கு நிறைய விஷயம் அப்ப தெரியல, ஏன்னா நிறைய பேர் நீயா கத்துட்டு வந்துட்டு இப்ப நீங்க நிறைய சீனியர்ஸ் இருக்கீங்க, there are so many portals to learn. ஸோ இந்த ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புறேன்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹையர் செகண்டரி. ஷியோர்ண்ணா. ஸோ ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, பேசிக்லி அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்றப்ப எதுக்கு பயோமெடிக்கல் சூஸ் பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின்ல நிறைய ஸ்கோப் இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் டு ஒர்க் ஆன். ஸோ அண்ட் முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரி இல்லைன்னா இண்டஸ்ட்ரி வந்து சீக்ரெட்டா ஒர்க் பண்ணிருந்தாங்க, சீக்ரெட் மிஷன் மாதிரி. இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபன் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும் அப்படின்னாலும் ஆப்பிள் ஹெல்த், ஃபிட்பிட் டிவைஸ், ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி உங்களுக்கு நேம் can be anywhere. அப்போ இப்போ ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட்னு அது ஒரு சைட் ஃபிட்னஸ் ரிலேட்டட் நிறைய போயிட்டு இருக்கு. தெர் இஸ் மெடிக்கல் ரோபோட்டிக்ஸ், தெர் இஸ் பயோமெடிக்கல், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. எல்லா ஃபீல்டுக்கும் ஒரு நோன் ட்ரூத் இன் பயோமெடிக்கல் என்னன்னா திஸ் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் பிரெத் அண்ட் டெப்த். ஸோ எல்லாத்துக்கும் தெரியாது, எனக்கு இது தெரியாது, இந்த ஃபீல்டு எடுக்காம கண்டிப்பா இருக்காதீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கத்துப்பீங்க, பிகாஸ் இட்ஸ் மேண்டேட்டரி டு லேர்ன். அந்த ஒரு அண்ட் at the end of the day இந்த ஃபீல்ட்ல இருக்க ஒரு இன்ஜினியரா this is probably the highest level of impact you can feel. இப்போ இந்த மாதிரி ஒரு டிவைஸும் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணாங்க, இது ஒரு இதை கிரியேட் பண்ணிருக்கு, ஒருத்தவங்களை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அப்படின்னா you will feel amazing. ஸோ டே வந்து ஒரு நாளும் கியூரியாசிட்டியில ஸ்டார்ட் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதையே வந்து நான் உன்னோட இதுக்கு பேரா வச்சிருக்க நினைக்கிறேன். சூப்பர். So what do you want to say for biomedical engineering students? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு நிறைய விஷயம் முன்னாடி தெரியல. இன்ஃபேக்ட் எனக்கு யாராச்சும் அப்போ வந்து கிரேடும் முக்கியம் படி அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கிரேடுக்கும் ப்ராப்ளி ஃபோக்கஸ் பண்ணிப்பேன். நான் நிறைய டைம் கன்ஃபியூஸ்டா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய விஷயம் இன்புட் உள்ள நிறைய வந்தாலும் என்னால ஓரளவுக்கு தான் அசிமுலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ காலேஜ்ல இப்போ படிக்கிறவங்க குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஒரு ஜேர்னல், ஒரு கிளப் மாதிரி. இட்ஸ் லைக் ஃபார்ம் பண்ணி புதுசா வந்திருக்க ஓகே பயோமெடிக்கல்ல ஆல்ரெடி பயோமெடிக்கல் படிக்கிறவங்க இந்த ஃபீல்ட்ல இந்த வருஷம் புதுசா வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல கண்டிப்பா இது கவர் பண்ண முடியாது, பட் திஸ் இஸ் அ மேஜர் திங் தட் வி ஷுட் நோ. லைக் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸா வெளில வரும்போது இந்தந்த கம்பெனில எல்லாம் நமக்கு வேலை தேட முடியும், இந்தந்த கம்பெனில தான் நமக்கு வேணும், நம்மளை கூப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எங்களுக்கு so we kind of felt like there are not enough companies that need us. அந்த மாதிரி ஈவன் பயோமெடிக்கல் கம்பெனிஸா இருந்தாலும் அவங்க வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிச்சு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துக்கிறாங்க, ஒரு இசி எடுத்துக்காங்க, நம்மள எடுக்க அப்படி கிடையவே கிடையாது. we should know where we should go, where we want to go. ஸோ கண்டிப்பா குட்டி குட்டி குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து இட் மைட் sound very nerdy now, but can also be like ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது they will be your peers இல்லையா. ஸோ இப்போ உங்க குரூப்லயே பாத்தீங்கன்னா ஹரியானா எல்லாரும் ஒரு நல்ல நல்ல கம்யூனிட்டியாகவும் இருக்கும். லைஃப் லாங் you will have this group to talk to. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் 24 மணி நேரமும் இதை பத்தி பேச முடியாது எல்லார்கிட்டயும். And this will definitely improve you and take you to places. காலேஜ்ல படிக்கிறச்ச எல்லாம் இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் படிக்கிறோம், சிக்னல் ப்ராசஸிங் படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது எதுக்கு படிக்கிறோம், இது எங்க யூஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு மேத்தமேட்டிக்கான ஒரு டூல் இருக்கு. நம்ம வந்து later in life we can get away not knowing the math underneath. It's very much useful to know it, but நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா இதுக்கு நான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணணுன்ற ஒரு நாலேஜ் தான் கீ லேர்னிங். ஸோ we often get to get lost in the ABCs of learning னு சொல்றாங்க. ரொம்ப தொலைஞ்சு போயிடும். அப்படி இல்லாம ஹை லெவல் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா later you can pick whatever you. So I typically end my interview with this question. So if you had to look back at your life and then dedicate your success to someone அப்படினா யார் அந்த ஒரு person? ஒரு person yeah it's tough but yeah ஒரு பர்சன்னா நான் அம்மா தான் சூஸ் பண்ணுவேன். why? ஏன்னா அம்மாக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, பட் அப்ப தாத்தா எல்லாரும் டிப்ளமோ ஓகே அப்புறம் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. she pretty much changed her entire life like racing.
நான் இன்னொன்னு சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா, என்னோட சின்ன வயசுல நான் வளர்ந்தது வந்து 8 டிஃபரெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன். எங்க அப்பாக்கு ரயில்வேல எங்க அப்பா ட்ராக் இன்ஜினியர். ஸோ அப்பப்போ டிரான்ஸ்பர் போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து வீட்ல ரொம்ப ஒரு சாலிடான குரூப் எங்க அம்மாவும் அப்பாவும் கிரியேட் பண்ணிட்டாங்க. நான் படிக்கும் போது எனக்கு சின்ன வயசுல இருந்தே சயின்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து வீட்ல இருக்க தக்காளி பழம், பொட்டேட்டோ எல்லாம் எடுத்து அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து ஒரு பல்ப் எரிய வைக்கிறது, இந்த மாதிரி பேசினாங்க. அம்மா வந்து வீட்ல இருக்கிற எல்லா தக்காளி பழத்தையும் வீணாக்குற அப்படி திட்டினாலும் இதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஷி நெவர் டோல்ட் மீ யூ கான்ட் டூ எனிதிங். நான் வந்து எனக்கு படிக்கணும், எனக்கு வந்து யுஎஸ்ல தான் இப்ப எனக்கு ஸ்கோப் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஓகே அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அட்லீஸ்ட் வி ஷுட் ஹியர் ஹர் அவுட்னு சொல்லி சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அம்மாக்கு கண்டிப்பா. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க லைஃப்ல டெடிகேட் பண்றதுக்கு, அப்பா, தங்கச்சி, ஈவன் ஹஸ்பண்ட், இன்லாஸ் எல்லாருமே. ஸோ யா, தேங்க்ஸ் எவ்ரிவன். சூப்பர் பவித்ரா, தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்டர்வியூ. உன்கிட்ட நிறைய தடவை பேசிருக்கேன், பட் எனக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட நீ என்ன ஆக்சுவல் ஒர்க் பண்றீங்கன்னு தெரியும். எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் திருப்பி ஒரு தடவை எல்லாத்தையும் எடிட் பண்றப்போ உட்காந்து எடிட் டேபிள்ல பார்த்தாதான் எனக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு இன்ட்ரடக்ஷனே உனக்கு சொல்ல முடியும். பிகாஸ் யூ டன் சோ மச் இந்த கொஞ்ச நாள்லயே. தேங்க்யூ சோ மச். சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பவித்ரா. தேங்க்யூ அண்ணா, டேக் கேர்.